ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கோ அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைகளில் நாம் அடங்கியிருக்க வேண்டும். அதாவது நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு. இன்று நாம் கர்த்தர் நம்மளை உயர்த்தவில்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை உயர்த்த வேண்டுமானால் நாம் எப்போது கர்த்தர் உயர்த்துகிறாரோ அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். நமக்கு உயர்வு நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அது வரைக்கும் அதன் பின்பதாகவும் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவருடைய கட்டளைகளை படி நடந்து நாம் வளரும்போது நம்மை ஆண்டவர் உயர்த்த சித்தமாயிருக்கிறார். ஆகவே அந்த உயர்வானது ஒரு காலம் உண்டு. அதாவது அதினதினே காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மை உயர்த்துவார். நம்மளை உயர்த்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதான் இந்த வசனத்தில் சொல்லுது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் உயர்வு என்பது உண்டு. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு நேராய் நாம் நடக்கும்போது நம் வாழ்வில் உயர்வை கட்டளையிடுவார். ஆமேன், ஆமேன்.